Hi friends, welcome to Ramsey Vlog. நல்லட்டி வளையம் கோயில் திருவிழா தான் வந்திருக்கிறோம். இந்த கோயிலில் வருஷம் ஃபுல்லாக கோயில் திறந்திருக்கும். வருஷத்தில் 3 நாள் மட்டும் கோயில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கார்த்திகை மாதம் 4வது திங்கட்கிழமையிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் கோயில் க்ளோஸாக இருக்கும். அந்த க்ளோஸ் ஆகிருக்கிற டைம் தான் இங்கே திருவிழாவே நடக்குது. அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த நல்லட்டி வளையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வர வழியில் கிணத்துக்கடவை தாண்டி தாமரைக்குளம்னு இருக்குது. அந்த தாமரைக்குளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் லெஃப்ட்டில் உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா நல்லட்டி வளையம் கிராமம், அந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்குதான் இந்த கோவில். பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போகும்போது கோயில் பாளையத்துக்கு அடுத்து முள்ளுப்பாடி பாலம் ஏறி அடுத்தது தாமரைக்குளம். அந்த தாமரைக்குளத்துலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த நல்லட்டி வளையம் கோவில். இந்த கோவில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மரு வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மரு நீங்கிறதுக்கான நிவர்த்திக்கான கோவில் தான் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபட்டு போவாங்க. பழங்காலத்து சிவன் கோவில் அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் வேண்டுதலுக்காக மக்கள் தீபம் போட்டு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில். பெரியதோ அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில். கோயிலுக்கு வரும்போது விநாயகர் வழிபட்டு உள்ள சிவன் கோவிலுக்கு உள்ளே போவோம். அந்த விநாயகர் கோவில் தான் இது. இந்த விநாயகர் கோயில் ஒட்டியே லெஃப்ட் சைடில் சிவன் கோயில் வாசலில் தான் இந்த தீபம் போட்டு வழிபடுறாங்க. இங்கே முன்னாடியே இந்த வேண்டுதலுக்கான பொருள் விற்கிறாங்க. ஒரு பிளேட்டில் உப்பு போட்டு அதுக்கு மேலே நெய் தீபம் வச்சு கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. கடத்தெரு முன்னாடி பஸ் விட்டு இறங்கினோம்னா அந்த இடத்துலேருந்து கோயில் வர வரைக்குமே 2 சைடுமே ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை, விளையாட்டு ஜாமான கடைன்னு நிறையா போட்டிருக்காங்க. இது வருஷம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கடைகள் தான் அதிகமாகும், குறைஞ்ச மாதிரியே தெரியல. இங்கே வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கேயே கிடைக்கிது. இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து வர மக்கள் வந்து தேவையான பொருட்களை இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும். கரும்பு அடுத்த மாதம்தான் கரும்பு சீசன். ஆனால் இந்த கோயில் சீசன் அப்போ, கோயில் திருவிழா அப்போ இங்கேயும் கரும்பு கிடைக்கும். 3 சல்லை ஒரு கட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கட்டு 100 ரூபா. அதே மாதிரி குழந்தைங்க பெரியவங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். கார்த்திகை மாதம் 4வது திங்கட்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் திருவிழா நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த இடம் வரைக்கும் நம்ம கார், பைக்கு, பஸ் எல்லாமே வரும். இந்த இடத்துலேருந்து கோயில் வரைக்கும் நடந்து போகணும். இங்கே என்ட்ரன்ஸ் தான் இந்த இடங்கிறனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கடை, இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே கரும்பு, பேல்பூரி, போண்டா, பஜ்ஜின்னு நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. விளையாட்டு ஜாமான கடைன்னு குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய தூரிகள் போட்டிருக்காங்க, குழந்தைகள் பெரியவங்க விளையாடுற மாதிரி. அந்த இடம் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். இது நம்ம பஸ் விட்டு இறங்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே இந்த தூரிகள்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்தப்போ அப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் தூரிகள் சிலது ஓடாமல் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நல்லா கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் வரும்போது நிறைய எல்லா தூரியிலுமே ஓடி அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் வரும்போது தூரியில் விளையாண்டு பாருங்கள். நல்லட்டி வளையம் கோயில் திருவிழா குழந்தைகளோடு வரவங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வந்து சிவனை வழிபட்டு வெளியில் வரும்போது குழந்தைகளை நல்லா ஜாலியாக விளையாட வச்சு கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி அருமையான இடம் தான் இந்த நல்லட்டி வளையம் கோவில். கோவில் திருவிழாங்கிறது வருஷத்தில் 3 நாள் தான் நடக்குது. நீங்களும் அடுத்த வருஷம் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.